ரொம்ப கஷ்டமா இருக்குது. அயமட்டாந்து குறையாகுது. அம்மா இல்லாத சொல்லுங்க பார்க்கலாம். அம்மாவும் தலைவர் வந்தா எனக்கு இந்த நிலைமை இல்ல. அம்மா இல்லாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய பலவீனம். மக்களுக்கு உண்மையான ஆட்சியை கொடுத்தார், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். உண்மையிலே நாங்கெல்லாம் மனம் வந்து போயிருக்கிறோம். அம்மா இல்லாதது வந்து மிகப்பெரிய ஆலமரம் சாய்ந்தது போல அதிமுக உடையது. நிம்மதியா சாப்பிடுவாங்கன்னா அதுக்கு அம்மா தான். அம்மா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. ரொம்ப உயிரா ரொம்ப பிடிக்கும் அம்மா. இன்னைக்கு அம்மா இல்லாத எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அயமட்டாந்து குறையாகுது. அம்மா இல்லாத எவ்வளவு ஜனத்துக்கு படி வந்தாங்க. அந்த அம்மா இல்லாததுனால இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மாவோட திட்டங்கள் அப்படின்னா உங்களுக்கு எது உடனே ஞாபகம் வரும்? எது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருந்தது? ரொம்ப அந்த அம்மா சத்துணவு திட்டம் ஆரம்பிச்சு வச்சுது அந்த அம்மா தான். அந்த அம்மாவால பசி எவ்வளவு ஜனம் பசியா இருக்கு தெரியுமா? அந்த அம்மாவால நிம்மதியா எவ்வளவு பேர் சாப்பிடுறாங்க. ஏழைப்பட்ட ஜனங்க எவ்வளவு பேர் நிம்மதியா இருக்கிறாங்க தெரியுமா? அந்த அம்மாவால. அந்த அம்மா போயிட்டாங்களேன்னு தான் கவலை எங்களுக்கு. எங்களுக்கு வேற கவலை ஒண்ணு இல்லை. அம்மா இருந்தா அச்சும் நல்லா இருக்கு. இன்னைக்கு ஆட்சியில அம்மா இல்லாதது நீங்க ரொம்ப கவலையா இருக்கு. அம்மா இருந்தா ரொம்ப ஆச்சு நல்லா இருக்கு. அம்மா போயிட்டாங்க. அம்மா பொம்பளைன்னா கூட எவ்வளவு தைரியமா ஆட்சி பண்ணாங்க தெரியுமா? அம்மா அவருக்கு தான் போடுறது. அப்புறம் அம்மா வந்தாங்க. அம்மாவுக்கு போட்டு இப்போ அம்மாவுக்கு தான் போடும். யாருக்கும் மாத்தி போட மாட்டீங்க. அம்மாவுக்கு தான். அம்மா இப்ப இந்த இடத்துல இல்ல, அம்மா இல்லாம வேற யாரு இருந்தா நல்லா இருக்கும். இப்ப அவங்களுக்கு மாற்றா யார் வரணும்னு நினைக்கிறீங்க? ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசியல் காலத்துல அம்மா இல்லாதது எந்த அளவுக்கு இழப்புன்னு நினைக்கிறீங்க? அம்மா இல்லாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய பலவீனம். பதவி யார் கையில போகக்கூடாதோ அவங்க கையில பதவி போய் சிக்கிக்குச்சு. இந்த கட்சியை நல்லா வழி நடத்தி செல்லணும் அப்படின்னும் போது அம்மாவோட தொடர்ந்து ஒரு 35 ஆண்டுகள் பணியாற்றிய அந்த சின்னம்மா அவர்கள் வந்து இப்ப தனித்து நிற்கிறாங்க. ஓபிஎஸ் இங்க இருந்து அவரும் தனியா போயிட்டாரு. டிடிவியும் தனியா ஒரு கட்சியாரும் தனியா போயிட்டாரு. இன்னும் மக்கள்லாம் வந்து அதிமுக இருந்து வெளியே திமுக சேர்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த 100 ஆண்டு காலம் அந்த கட்சி இருக்கணும் எனக்கு பின்னாடின்னு சொன்ன அம்மா ஜெயலலிதா அம்மா சொன்ன வார்த்தை பலிக்குமா பலிக்காதாங்கிறது இந்த 9ஆம் ஆண்டு நினைவுலாக்கு பிறகுதான் தெரியும். ஏன்னா அவங்க எல்லாரும் ஒத்துமையா இருந்தா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமையும் 2026. அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஆனா அவங்க வந்து சொன்ன மாதிரி ஜெயலலிதா அம்மா சொன்ன மாதிரி இவங்க வந்து எல்லாரும் ஒத்துமையானா அந்த கட்சியை வழிநடத்துக்கிறதுக்கு முடியும். அவங்க மக்களுக்காக ஏழை மக்களுக்காக எவ்வளோ நல்ல திட்டங்கள்லாம் கொண்டாந்தாங்க. அந்த திட்டங்கள் பூரா திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு இலவச தண்ணி இல்லை, 10 ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் கிடைக்கல, இலவசமா குழந்தைகளுக்கு பால் அது இல்லை, பால் சத்துணவுக்கு கொடுத்ததும் சரியா செயல்படலை. அவங்களுக்கு வந்து மதிய உணவு திட்டம் சொல்லி அம்மா உணவு திட்டத்திலையும் சரியான சாப்பாடு போக்குவரத்து இல்லை. இதுல பாதிக்கப்படுறது 90% ஏழை மக்கள் தான். நடுத்தர மக்களும் ஏழை மக்கள் தான் இதனால பாதிக்கப்படுறாங்க. அதனால நம்ம அந்த 9ஆம் ஆண்டு நினைவு நாள் ஒட்டினாலும் அந்த அம்மா நல்ல புத்தியை கொடுத்து இந்த கட்சியை ஒன்னா இணைச்சாதான் அண்ணா திராவிட முன்னேற்ற 2026 ஆட்சிக்கு கட்டில. அம்மாவும் தலைவர் தான் எனக்கு உயிர். குழந்தைல இருந்து அம்மா என்னைக்கு ஆட்சி வந்தாங்களோ அன்னிலிருந்து கேன்வாஸ் பண்றேன், எல்லாமே பண்றேன். ஆனா இன்னும் பொறுப்பே கொடுக்கல. ஏன்னா அம்மா எங்க வந்தாலும் நான் போவேன். ஆனா அம்மா தலைவர் மாதிரி ஆட்சி நடத்த முடியாது, சினிமாலையும் நடிக்க முடியாது, ஆட்சியும் நடத்த முடியாது. யாருமே அவரை மாதிரி ஆட்சி நடத்தல. அவர் இல்லாம அம்மா எடுத்து செஞ்சாங்க. ஆனா அவங்க இல்லைன்னா எடுத்து செய்யறதுக்கு ஆள் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அம்மா எந்த அளவுக்கு நீங்க நல்லா விரும்புறோம். இன்னைக்கு இல்லையேன்னு நாங்க ஏங்குறோம். அவங்க இல்லையேன்னு ஏங்குறோம். ஏன்னா தலைவர் விட்டு போனார். அந்த அம்மா தான் எடுத்து செஞ்சாங்க. அவங்க ஒரு ஆளு யாரோ சினிமாயிட்டுற அவங்க ஒரு நியமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்ப அரசியல் எல்லாம் வந்து அம்மாவும் இல்ல, அம்மா செஞ்சது ஒண்ணு கூட இப்ப இல்ல, எதுவுமே கிடையாது. அம்மா செஞ்சிருந்தாங்களா ரொம்ப சந்தோஷம். அவங்க செஞ்சுட்டு செய்யல. ஒரு வீடு சொந்த வீடு ஒரு வீடு வச்சுக்கிறோம், அதுக்கு 6 லட்சம் 7 லட்சம் போடுறாங்க. இதே அம்மாவா இருந்தா கேட்கலாம் போய் இவங்களை என்ன கேட்கலாம், நாங்க அது ஆட்சிக்கு வந்தா தவணை முறையில் உங்களுக்கு கொடுக்கறோம், மாசம் நீங்க கொடுத்தா பணம் 2000 ரூபாய் கொடுத்தா போதும், உங்களுக்கே வீடு நாங்க 170 வருஷமா இருக்கிறோம். அப்ப நாங்க ரோட்டுக்கு போக முடியும்? ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் வீடு கட்டி தராங்க. அப்ப நாங்க எங்க போக முடியும்? சொல்லுங்க பாக்கலாம். அம்மாவும் தலைவர் வந்தா எனக்கு இந்த நிலைமே இல்லை.
அம்மா இல்லாதது பெரிய அம்மா இழப்பா இல்லாம எனக்கு மட்டும் இல்ல, நாட்டுக்கே நாட்டுக்கே இழப்புன்றீங்க. நாட்டுக்கே இழப்பு. இன்னைக்கு அம்மா இல்ல, அம்மாவோட இடத்த யார் புடிச்சா சரியா இருக்கும்? நடிகர்ல யாரு வேணா வரலாம். விஜய் வராரு, அவர் வந்து செய்வார். ஏன்னா அவர் எம்ஜிஆர் மாதிரி நல்லா படத்துல நடிச்சு அப்ப வந்து 5 லட்சம், இப்ப கோடிக்கணக்குல வாங்குறாரு விஜய். அதனால மக்களுக்கு செய்யதான் வர்றாரு, மக்கள் கிட்ட வாங்க வரல, மக்களுக்கோசம் செய்யறாரு. இப்ப அம்மா செஞ்ச திட்டம், தலைவர் செஞ்ச திட்டம்லாம் அவர் செய்வார். ஒரு கண்டிப்பா அம்மா செஞ்சதுல இருந்து தலைவர் செஞ்சதுல எல்லாம் செய்வார் நம்புறீங்க? தலைவர் அம்மாவா இப்ப கூட எனக்கு தலைவர் படம் ஜெயக்குமார் வந்தாரு, ஆல்பர்ட் தியேட்டர்ல விழா கொண்டாடினாங்க. நாங்க அப்பப்ப ரசிகருக்கு கொண்டாடுவோம் தலைவர் படம். இதே கண்ணி அப்பப்போ எம்ஜிஆர்னா உயிர். இங்க மட்டும் இல்ல, எந்த ஊரா இருந்தாலும் அவருக்கு ப்ரோக்ராம் போயிடுவேன். சாய்பாபா சாய்ராம். அம்மா புகழ் உலகமெல்லாம் 7 உலகத்துக்கு அம்மா புகழ் கேட்டுக்கொண்டிருக்கிறபடி அவர்களை வாழ வைக்க தமிழ்நாட்டு மக்கள் மேலே நன்றி. 2வது அந்த அம்மாவுடைய சட்ட திட்டங்கள் அமலுக்கு கொண்டாடுறாங்க திமுக ஆட்சியில. ஆனா அந்த அம்மா இருக்க வரைக்கும் கொண்டாடுறாங்க, கண்டிப்பா அது கொண்டாடுறா. ஏழையில வந்து ரொம்ப சந்தோஷப்படுச்சு. அந்த அம்மா செஞ்சது என்ன தெரியுங்களா? ஏழைகளுக்கு மதிய உணவு திட்டம், அவசியம் போல இருந்து வீடு கட்டாத தெரிய பத்திரம், குடிசை பேருக்கு செயலீடு, ஏழை மக்களுக்கு மதிய உணவு, அந்த மாதம் பென்ஷன் 1500 ரூபா. 2வதாக அம்மா விலைக்கு ஒவ்வொரு கோயிலையும் ஒரு விலைக்கு ஏற்றி வைக்கக்கூடிய குருக்களுக்கு மாசம் 5000 ரூபாய் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு முழு கோயில் 8 லட்சம் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. திருச்சி மலைக்கோட்டை கணபதி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ஸ்ரீரங்க பெருமாளுக்கு கோபுரத்து கட்டுறதுக்கு ஈடுபாடு கொடுத்து செலவு பண்ணாங்க. மறக்க முடியுமா? வாழ முடியுமா? பிரிய முடியுமா? இதே அம்மாவின் புகழ் வாழ்க, அம்மாவின் புகழ் வாழ்க, அம்மாவின் விசுவாசி வாழ்க, உண்மையான விசுவாசி வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்க. உண்மையிலே நாங்கெல்லாம் மனம் நொந்து போயிருக்கிறோம். புரட்சி தலைவி அம்மா எல்லாமே இன்னைக்கு இயக்கம் வந்து நாளா பிரிஞ்சு மக்களும் அவஸ்தைப்படுறாங்க. இந்த கட்சியினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் வெளியில சொல்ல முடியாம இந்த தலைவரை பேசுறதா அந்த தலைவரை பேசுறதான்ட்டு மக்களும் சரி நிர்வாகிகளும் ரொம்ப கண் கலங்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த அம்மா நினைவு நாள்ல இங்க வந்து நாங்க எல்லாம் ஒண்ணு ஒருங்கிணைச்சா நம்ம ஆட்சி அமைப்போமா, அம்மா ஆட்சியை கொண்டு வருவோமா, புரட்சி தலைவர் ஆட்சியை கொண்டு வருவோமான்ட்டு நாங்கெல்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த இப்போ எடப்பாடி அணியில இருக்கிற அதிமுக, அவருடைய தலைமையில் இருக்கிற அதிமுக அவர் ஒருங்கிணைச்சாதான் முடியும். அவரால் முடியாது. ஏன்னு கேட்டா அவர் வந்து சின்னம்மா அவர்களால் முதலமைச்சராக ஆக்கப்பட்டவர். அவர் வந்து எதிர்க்கு நின்று எப்படி அவர் பேச முடியும்? நான் தான் இது அதிமுக நிர்வகிப்புன்னு சொல்ல முடியாது. அதனால அவர் வந்தா அவருக்கு இடர்பாடு இருக்கும்னு கருதி அவர் தன்னிச்சையாக யாரையும் ஒன்று சேர்க்காம மிகப்பெரிய தூண்களாக இருக்கின்ற செந்தில் பாலாஜியும் திமுக போயிட்டாரு, மைத்ரேயனும் திமுக போயிட்டாரு, தமிழ் ஹுசேன் திமுக போயிட்டாரு, அன்வர் ராஜா திமுக போயிட்டாரு. இப்படி எல்லாரும் மனோஜ் பாண்டியன் அவர்களும் இப்ப போனாங்க. இப்ப கடைசியா இப்போ செங்கோட்டையன் அவர்களும் ஒருங்கிணைக்க சொன்ன பாவத்துக்கு இதை புரிஞ்சுக்காம எடப்பாடி அண்ணா அவரு எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து எடுக்கிறாரு. அம்மா எவ்வளவு பேரை கட்சியிலிருந்து எடுத்தாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட கட்சியிலிருந்து எவ்வளவு பேரை எடுத்தாங்க, நீக்கினாங்க. அவர்களை திருப்பியும் இணைச்சு அவர்களை மன்னிச்சு ஏத்துக்குவாங்க. ஆனா எடப்பாடி அவர்கள் ஒரு அரகண்டத்தனமா யாரையும் சேர்க்காம போனா போய்க்கங்க, எனக்கு தன்மானம் தான் பெருசு, ஆட்சி பெருசு இல்லைன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு, இத்தனைக்கும் ஒரு ரெட்டல்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். மக்களால் போற்றப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட, அவரால் கண்டெடுக்கப்பட்ட இரட்டை இலை என்று தத்தளிக்கிறது. ஒரு வெற்றி பெறக்கூடிய சின்னம் இருந்தும் தொடர்ந்து 11 தோல்விகள், 1ஆ 2ஆ. ஆளுங்கட்சியா இருக்கும்போது இடைத்தேர்தலில் தோல்வி, எடப்பாடி ஆளுங்கட்சியா இருக்கும்போது எம்பியில தோல்வி, அதே மாதிரி ஆளுங்கட்சியாகவும் நகராட்சி தேர்தலில் தோல்வி, ஊராட்சி தேர்தலில் தோல்வி, இப்படி மாநகராட்சி தேர்தலில் தோல்வி, இப்படி எல்லாமே தோல்வி அடைஞ்சு இப்ப லாஸ்டா போன எம்பி இதுல கூட தோல்வி அடைஞ்சார், மாபெரும் தோல்வி. ஆக இப்படியே போனா வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக மிகப்பெரிய பலவீனம் அடையும் அதிமுக. எடப்பாடி அணியில் இருக்கிற அதிமுக மிகப்பெரிய பலவீனம் அடையும்னு இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். இந்த அம்மா புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நினைவு நாள்ல எல்லாரும் ஒருங்கிணைச்சு திமுகவை அகற்றணும் அப்படின்னாக்கா நாம எல்லாம் ஒருங்கிணைத்தால் கண்டிப்பாக புரட்சி தலைவி ஆட்சியையும் புரட்சி தலைவர் ஆட்சியை கொண்டு வர முடியும். ரொம்ப வருத்தம். அம்மா மறைவு வந்து மிகப்பெரிய வருத்தம். என்ன அம்மா இல்லாதது வந்து மிகப்பெரிய ஆலமரம் சாய்ந்தது போல அதிமுக உடையது. அதை வந்து தாங்கி பிடிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அண்ணன் தான் இப்ப தாங்கி பிடிச்சி ஏடிஎம்கேவை கட்டுக்கோப்போட வழி நடத்துறாரு. வேற யாருக்கும் இங்க இடம் இல்லாம கரெக்டா ஃபாலோ பண்றாரு.
நினைவு நாளில் என்று அவருடைய கொள்கைகளும் அவருடைய எண்ணங்களும் நிறைவேற்றும் விதமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற எங்களது பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் திரு டிடிவி அண்ணா அவர்களின் எழுச்சிமிகு ஆற்றல் மிக்க அவருடைய எங்களுடைய வழிகாட்டியாக செயல்படுத்திக் கொண்டு அம்மாவின் ஆணைகளை செயல்படுத்தக்கூடிய திரு டிடிவி தினகரன் அவர்களின் வழிகாட்டுதலோடு இங்கு நாம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்த வந்திருக்கின்றோம். இனி வரும் காலங்களில் அம்மாவின் வீரமான தீரமான விவேகமான ஆட்சி புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எண்ணப்படி திரு டிடிவி தினகரன் அவர்களின் கூட்டாட்சியில் அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். மேலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியின் போது இந்தியாவிலே ஏன் உலகம் முழுவதே ஒரு மிகவும் சிறப்பான ஒரு ஆண்மை மிக்க ஆட்சி, மக்களுக்கு உண்மையான ஆட்சியை கொடுத்தார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவர்களின் கனவை நிறைவேற்றும் வரும் 2026ஆம் ஆண்டில் திரு டிடிவி அன்னார் அவர்களின் தலைமையில் அது நிச்சயமாக நடைபெறும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். அம்மா இருந்த ஒரு கட்சியில இருந்தாங்க, இப்ப அந்த கட்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப இதுவா இருக்கு, என்ன பண்றது, அது எடுத்து செய்யறதுக்கு ஆள் இல்லை, எல்லாமே பிரிஞ்சுட்டாங்க. இந்த கட்சியில எல்லாமே ஒன்னா கூடி விஜய் கூட ஒத்துழைச்சு ரெட்டையிலேயே கொண்டு வரும். விஜய் கூட ஒத்துழைச்சா ரெட்டலையை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்ப அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, தனியா போயிட்டாரு இல்லையா? தனியா போயிட்டாருங்க. இவங்க சொல்லணும் யார ரெட்டையில நடத்துறதுக்கு இல்ல, எடப்பாடி நடத்துறாரு. அவரு கூட சேர்ந்து எல்லா கட்சிக்காரரும் நம்ம எல்லாமே ஏடிஎம் ஆளுங்க எல்லாமே சேர்ந்து விஜய் கூட போய் ரெட்டையில நடத்தும். விஜய் கூட போய் ரெட்டாலியை நடத்தணும், விஜய் வந்து ரெட்டாலியை நடத்தணும் கேட்டுக்கிறீங்க? ஆமா, ஏன்னா தலைவர் கொண்டெல்லாம் வச்சு அவரு நடத்துறாரு. அம்மா இருக்கு சொல்ல அவர் கொடியெல்லாம் வந்தது, விஜய் கொடியெல்லாம். அதனால வந்து இப்போ எடப்பாடியும் அவரும் ஒன்னா சேர்ந்து அவங்க 2 பேரும் ஒன்னா சேரணும்னு விருப்பப்படுறேன். ஆளுக்கு ஒரு பக்கம் போறாங்கன்னா அவங்க காசுக்காக போறவங்களா இருப்பாங்க. நாங்க காசுக்காக இல்ல, அம்மாவுடைய எம்ஜிஆருடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கையிலும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய கொள்கையிலும் எடப்பாடி அண்ணனுடைய தலைமையிலும் ரொம்ப சிறப்பா நாங்க காசுக்காகவோ பணத்துக்காகவோ அப்படியெல்லாம் கிடையாது. உரிமையான தொண்டர்களை உரிமையோட பாடுபடுறோம். மத்தவங்களாம் வந்து காசுக்காக வேலை போவாங்க, அங்கங்க போவாங்க, நிறைய பேர் போயிருக்காங்க தெரியல. அவங்களாம் ஒரு பார்ட் டு பார்ட்டா வந்து ஒரு பார்ட்டா செய்வாங்க. ஒரு குரூப் இருக்காங்க, ஒரு 4 குரூப் இருக்கு. அவங்க வந்து இந்த மாதிரி பார்ட் டு பார்ட்டா வந்து செய்வாங்க. அவங்க காசுக்காக போறவங்க, நாங்க காசுக்காக போற ஆள் இல்லப்பா. கொள்கைக்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் மக்களுடைய ஏழ்மையை போக்கணும், தமிழகத்தை மிகப்பெரிய வளமையான மாடா மாத்தணுன்றதுக்காக தான் இப்ப போறோம். இப்ப இருக்கிற ஆட்சி முறைகள் வந்து எங்களுக்கு வருத்தம் தருது. நிறைய கொலைகள் கொள்ளைகள், நிறைய சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு எல்லா குறைபாடும் இருக்குது. இதெல்லாம் மாற்றி அமைக்கணும்னா சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டுகளும் எடப்பாடி அண்ணன் வந்தா மட்டும்தான் முடியும். வேற யாராலையும் முடியாது. ஏடிஎம்கே கட்டுக்கோப்பா வழி நடத்த அவருக்கு மட்டும்தான் திறமையான ஆள்பா. வேற யாருக்கும் அந்த இது கிடையாது, தகுதி கிடையாது. அது தகுதினா காசுக்காகவோ நடத்துக்காகவோ பொருளுக்காகவோ இதுக்காகலாம் வேலை போறவங்க நம்ம கிடையாது. அது மாதிரி ஆளுங்க அவங்களும் கிடையாது. நாங்க வந்து பர்ஃபெக்டான டீமா பர்ஃபெக்டா வேலை செய்யறோம். ஏடிஎம்கே எங்களுடைய கட்டுப்பாடு தான். 2006 சட்டமன்றம் ஆளுங்கட்சி அமைப்போம், வெற்றி சூடுவோம், பக்காவா நடத்துவோம். இன்னைக்கு அம்மாவுடைய நினைவு தினமா இருக்கு. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அம்மாவுடைய திட்டங்கள் நிறைய இருக்கு. அம்மாவுடைய திட்டங்கள் எது இன்னைக்கு இல்லன்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்ப வந்து லேப்டாப் திட்டம், தாலிக்கு தங்க திட்டம், சில இதெல்லாம் வந்து இப்ப அவங்க அம்மா உணவகம் கம்ப்ளீட் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இது மாதிரியான குறைபாடுகள் திமுக நாங்க பழி சொல்றோம், குற்றம் சொல்றோம். சட்ட ஒழுங்கு சரி கிடையாது, பெண்கள் பாதுகாப்பு சரி கிடையாது, இதெல்லாம் நாங்க குற்றம் சொல்றோம் திமுக மேல. அதனால ஆட்சி மக்கள் வெறுக்கிறாங்க. மீண்டும் எங்களுடைய ஆட்சி வந்த பிறகு நல்ல பசுமையான தமிழகம், சிறப்பான தமிழகம், வளமான தமிழகம் உருவாக்கப்படும் எடப்பாடி தலைமையில். அம்மாவுடைய ஆட்சி இறந்து 9 ஆண்டு ஆகியா தமிழக மக்கள் இதயத்தில் குடியிருக்கோம். எங்கள் அம்மாவின் இன்னும் 100 ஆண்டு ஆனாலையும் இந்த இது நிலைச்சு நிற்கும்னு சொன்னாங்க. அது உண்மைதான். ஆனா இன்னைக்கு தவறான வழி நடத்துற கையில போய் அதை மாட்டிக்கிறதுனால தொண்டருக்கு பூரா குமுறாங்க. அதாவது இணைஞ்சு இதுல யார் பெறுவேன்றதை விட இந்த எல்லாரும் இணைஞ்சு கட்சியை ஒட்டுக்கா சேர்த்து இது பண்ணா இந்த கட்சியை வின் பண்றதுக்கு யாராலும், அதாவது ஸ்டாலினால கூட முடியல அம்மா இருக்கிற போது, அனைவரும் சேர்ந்து இதை பண்ணாங்கன்னா நல்லா சிறப்பா இருக்கும். ஒரு தொண்டினுடைய கருத்து எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து முடிவெடுத்து எம்ஜிஆருடைய ஆட்சியை காப்பாற்றணும்னு வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபடுகிறேன். 9 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து இதே தெய்வம் அம்மா அவர்களுடைய 9வது நினைவு அஞ்சலி அப்படின்னு அஞ்சலி செலுத்த வந்தோம். நீ கேள்வி நல்ல கேள்வியா கேட்டீங்க. அது என்ன சொல்ல போனா அதை சொல்லும் போது நம்முடைய கண்கள் கலங்கள். ஏன்னு பாத்தீங்கன்னா அம்மா செய்த திட்டங்கள் இன்னைக்கு காலையிலேருந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் அம்மாவுக்கு வந்து தொடர்ந்து மலை வஞ்சனை தண்ணி வஞ்சனை வந்து பார்த்தா தெரியும். அதனால என்ன காரணம் அப்படின்னா எந்த ஒரு
தலைவர்களும் செய்யாத ஒரு சாதனை. அந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை, ஒரு ராணுவ கட்டுப்பாடு, ஒரு ஆளுமை, மீண்டும் அது மாதிரியான ஒரு பெண்மணியை வந்து நம்ம இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. அது மாதிரி ஒரு மகத்தான தாய். அம்மாவை பத்தி ஒரு வயது சொல்ல போனா, என்னை போன்ற லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த சென்னையில, இந்த சென்னை மாநகரத்திலையும் சரி, எங்க நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா வேலை வாய்ப்பை தேடி போற இளைஞர்கள் இன்னைக்கு ஒரு வேளை நிம்மதியா சாப்பிடுவாங்கன்னா அதுக்கு அம்மா தான். அம்மா உணவகம் தான். தொடர்ந்து அந்த அம்மாவுடைய உணவகம் அந்த தொடரும். அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திட்டம். அது போல பாத்தீங்கன்னா பெண்களுக்கான முக்கியத்துவம் மற்ற மாநிலங்களாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், மற்ற நாடுகளாக இருக்கட்டும், பெண்களுக்கான முக்கியத்துவத்தை உலக நாடுகளுக்கு உயர்த்தி காட்டிய ஒரு ஒப்பற்ற தலைவி தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அது மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து சென்னையில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகள்லாம் என்னை போன்ற கடைகோடி கிராமங்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்கிற நம்முடைய ஃப்ரெண்ட் டிவிக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களும். நன்றி.